ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜர்கிட்ட ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லின்னு வரா. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 38வது வாக்கியம். அவன் மேனி ஆனேனோ திருப்பானாரை போலே. அவனுடைய மேனியாகவே, அதாவது பகவானோட மேனியாகவே ஆயிட்டாரே திருப்பானாழ்வார் அப்படிங்கிற மகத்துவத்தை பற்றி தான் இன்றைக்கி அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா. திருப்பானாழ்வார் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் உறையூரில் ஸ்ரீவத்சங்கிற மருவோட அம்சமாக அவதரித்தார். அவர் எங்கே இருந்தார்னா நெற்கதிருக்கு நடுவில் அயோனியா அவதரித்தவர். எப்போவும் பகவத் தியானம் தான் அவருக்கு. தமிழில் தான் எப்போவும் இசையமைப்பார், பாடுவார். பாணர் குலத்தை சேர்ந்தவர். ஸோ இவர் தாழ்ந்த குலமாக இருக்கிறதுனால இவர் கோவிலுக்குள்ளெல்லாம் போய் சேவிக்க முடியாது. டெய்லி என்ன பண்ணுவார், காவேரியில் ஒரு இடத்துல குளிச்சுட்டு எப்போவும் ரங்கா ரங்கான்னு ரங்கநாதரை பற்றியே பாடுவார். எல்லாரையும் சொல்லுவாள், நீங்களும் வாங்கோ ரங்கநாதரை இங்கேருந்தே சேவிக்கலாம், மனசார சேவிக்கலாம் அப்படின்பா. ஆனால் அவளுக்கெல்லாம் அதெல்லாம் தோன்றதில்லை. நம்மளெல்லாம் உள்ளே விட மாட்டா. அவள் நினச்சிருக்கா கோவிலுக்குள்ளே போனாதான்னு. நம்மளெல்லாம் விட மாட்டேன், எங்களுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்றவாளாம் மற்றவா எல்லாரும். ஆனால் இவர் விடாத தினமும் ஸ்ரீரங்கனை தியானித்து பாடிகிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார், ஒரு நாள் பகவான் மனம் இறங்குவார் அப்படி சொல்லிகிட்டே தான் இருப்பார். கொஞ்சம் பேர் வருவா, கொஞ்சம் பேர் வரமாட்டா. இவர் கண் முழிச்சதுலேருந்து எப்போ இவர் சொல்கிற ஒரே வாக்கியம் ரங்கா ரங்கா தான். அதனால் நாம் என்ன பண்ணணும், கண்ணை முழிச்ச உடனே ஹரி ஹரி ஹரியில் ரங்கா ரங்கா பெருமாள் பேரை சொல்லிட்டு தான் எழுந்துக்கணும். இப்படி அவர் தினமும் தியானித்து குளிச்சுட்டு பகவானை வேண்டின்னு இருப்பார் இல்லையா. அப்போது ஏன்னா இவர் கோவிலுக்குள்ளே போக முடியாது. ஆனால் அதுக்காக இவர் வருந்தவே இல்லை. கோவிலுக்கு போனாதானா உள்ளத்துலேயே பகவான் இருக்கார். அவர் அப்படியே தியானிச்சுட்டு அப்படியே பாடின்னு இருப்பார் பகவானை பற்றி. ஒரு நாளைக்கு இவர் பிரார்த்தனையை நிறைவேற்றணும்னு பகவான் தீர்மானிச்சுட்டார். சரி, அவர் தான் கூப்பிட்ட குரலுக்கு வருவார். பக்தனுக்காக எவ்வளோ தூரம் வேணால் இறங்கி வருவார் இல்லையா. ஸோ பக்தனோட அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. இவர் கோவிலுக்கு போகாதனால பக்தனுக்கு ஒன்றும் அவன் ஃபீல் பண்ணலை. ஆனால் பகவான் நினச்சார், பக்தனை நம்ம கூட சேர்த்துக்கணும்னு பகவான் தீர்மானம் பண்ணிட்டார். ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், பகவானுக்கு எப்போ கைங்கரியம் செய்கிற லோகசாரங்க முனின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பிராமண குலத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுவார், டெய்லி காலம்பரை இந்த காவேரிக்கு குளிச்சுட்டு தீர்த்த கைங்கரியம் தண்ணி எடுத்துகிட்டு போய் பகவானுக்கு எல்லாம் பண்ணுவார். அப்படி அன்றைக்கி வரைச்சி என்ன ஆச்சு, திருப்பானாழ்வார் தன்னை மறந்து இவர் தண்ணி எடுக்கிற இடத்துக்கிட்டக்க வந்துட்டார். அது அவருக்கே தெரியாது. அவர் கண்ணை மூடின்னு பாடிகிட்டே இருக்கார். அவருக்கு நம்ம எங்கே இருக்கோன்னே அவருக்கு தியானத்தில் ஒன்றுமே தெரியல. ஆனால் இங்கே தான் பகவதோட சங்கல்பமாச்சே, அவர் தான் முடிவு பண்ணிட்டாரே. அதனால் அவர் என்ன பண்ணார், லோகசாரங்கர் மூலமாக ஒரு இது பண்ணார். அவருக்கு லோகசாரங்கருக்கு ரொம்ப என்னடா அது தீர்த்த கைங்கிறதுக்கு லேட்டாகுது, இவரான நகர மாட்டேங்கிறாரு, கூப்பிட்டா கூட நகர மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணார், தள்ளிப்போன்னு சொன்னாலும் நகர மாட்டேங்கிறாரு. என்ன தான் பண்ணுறது பார்த்தார். ஏன் இவர் காதில் விழ மாட்டேங்கிறதுன்னு பக்கத்தில் ஒரு கல் இருந்தது, அதை எடுத்து அவர் மேலே வீசிட்டார். வீசணுங்கிற வெறியிலாலாம் அவர் பண்ணலை, இவர் நகர்த்தணுங்கிறதுனால தான் பண்ணார். ஆனால் ஃபோர்ஸாக ரத்தம் வர ஆரம்பிச்சிருத்து. இவர் நடுங்கி போயிட்டார். சுச்சோ அபசாரம் பண்ணிட்டோமே, தப்பு. அப்புறம் தான் தப்பை உணர்ந்தார். அவர் அதை எதிர்பார்க்கல பாவம். அவருக்கு மைண்டெல்லாம் ஃபுல்லாக பகவானுக்கு தீர்த்தம் கொண்டு போகணுமே நேரமாகிடுத்து, அந்த எண்ணம் தான் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் இவர் மன்னிப்பு கேட்குறார் திருப்பானார்கிட்ட. திருப்பானாழ்வார் சொல்கிற, இல்லை நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், பகவத்கீதை இங்கே செய்யும்போது தொந்தரவாக நான் இருந்தது தப்பு தான், எனக்கு என்னமோ நீ காதலியே விழலை, என்ன நீங்கள் மன்னிச்சிருங்கோன்னு கை கூப்பி வணங்கிட்டு அவர் நகர்ந்து போயிடுறார். இவர் கோவிலுக்குள்ளே போய் தீர்த்தத்தை பெருமாள் கிட்ட கொண்டு போய் ரங்கா ரங்கான்னு சொல்லிட்டு போகிறார். அங்கே ரங்கனை பார்த்தா அவருக்கு ஆச்சரியம், ஷாக் ஆகிடுறார். ஏன்னா சில பேர் சொல்கிறா கனவில் திருப்பானாழ்வார் சாரங்கமுனி கனவில் பகவான் வந்தாருன்னு. அவர் அவர் எங்கே திருப்பானாழ்வாருக்கு நெத்தியில் ரத்தம் வந்ததோ அதே இடத்துல அவருக்கு ரத்தம் வந்தது. பெருமாளுக்கு பதறி போயிட்டார். ரங்கா ரங்கா என்னை மன்னிச்சிரு, எப்படி ரங்கா அப்படின்னு அலறார். பகவான் சொல்கிறார், பக்தனுக்கு அடி விழுந்தால் அந்த அடி எனக்கு தானே வரும், அதை ஏற்றுக்க வேண்டியது என்னோட தானே, ஏன்னா அவரோட ஹிருதயத்துக்குள்ளே பக்தனோட ஹிருதயத்துக்குள்ளே நான் தானே இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அச்சோதிக்கு ஏதாவது நான் பிராயச்சித்தம் பண்ணியே அவனை என்னை மன்னிச்சிக்கோங்க, என்னை ரட்சிக்கணும் அப்படிலாம் அவர் சொல்கிறார். அப்போ பகவான் சொல்கிறார், சரி நாளைக்கு நீ என்ன பண்ணு, அபசாரப்பட்டுட்டே இல்லையா, நாளைக்கு நீ போய் திருப்பானாழ்வாரை இந்த கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு வா அப்படின்னு அவர் கட்டளை இட்டுடுறார். சில பேர் இது கனவில் சொன்னதாக சொல்கிறா, சில பேர் நேர கோவில்லையே பிரத்யட்சமாக பார்த்ததாகவும் சொல்கிறா. பட் விஷயம் இதுதான்.
உடனே காலம்பரை எழுந்து அவங்க இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள்கிட்டலாம் சொல்லிவிட்டு இவர் காவேரிக்கு வரார். வந்தால் அங்கே தள்ளி நின்றுட்டு தான் இன்றைக்கி திருப்பாணாழ்வார் பாடின்னு இருக்கார். ஆனால் இவ்வளோ பேர் ஓடி வராளே, நம்ம மறுபடியும் தப்பு செஞ்சிட்டோமான்னு அவர் பின்னாடி போகிறார். லோக சாரங்கன் துரத்திகிட்டே போகிறார். நீ பதறாத, உனக்கு உண்மையில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்து நிறுத்தி, இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, ரங்கநாதரோட உத்தரவு, நீ வந்து கோயிலுக்குள்ளே இன்றைக்கி வரணும் அப்படிங்கிறார். அப்போ திருப்பாணார் சொல்வார், இல்லை நான் கோயிலுக்குள்ளலாம் வரக்கூடாது, அதெல்லாம் மிதிக்கவே எனக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறார். அதெல்லாம் இல்லை, ரங்கநாதர் சொல்லிட்டார், என் தோளில் ஏறிக்கோ, நான் உன்னை கூட்டிட்டு கோயிலுக்குள்ளே போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிறார். என்ன அபச்சாரம், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறார். அது ரங்கனோட கட்டளை, அதை நான் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது, நீ ஏறித்தான் ஆகணும் அப்படிங்கிறார். இது ரங்கனோட உத்தரவு அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு லோகசாரகர் சொல்கிறார், அதை மீறத்துக்கு நம்ம 2 பேருக்குமே அருகதை கிடையாது அப்படிங்கிறார். இதுக்கு மேலே திருப்பாணாழ்வாரால் என்ன செய்ய முடியும், வேறு வழி இல்லைன்னு அவரோட தோளில் ஏறிக்கிறார். அதுவே முனிவாகனர் அப்படின்னு அவரை கொண்டாடுறா லோகசாரங்க முனிவரை. பகவானுக்கு கருட வாகனம் மாதிரி திருப்பாணாழ்வாருக்கு பிராமணரே வாகனமாக அமைஞ்சுட்டார். இப்படியே அவரை கோவிலுக்கு கூட்டின்னு போகிறார். ஒவ்வொரு பிராகாரமாக உள்ளே வர இவர் தான் இது வரைக்கும் கோவிலுக்குள்ளே போனதும் இல்லை, பகவானை பார்த்ததும் இல்லை. ஆனாலும் அவர் மனசுக்குள்ளே அப்படியே ரங்கன் அப்படியே வச்சுட்டுருக்கார்ல மனசுக்குள்ளே அப்படியே. ஸோ ஒவ்வொரு அங்கமாக பாடிண்டே வரார். அமலநாதிபிரான் 10 பாசுரம் பாடுறார். முதல்ல திருக்கமல பாதம் என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே அப்படின்னு பாடினார். அடுத்தது அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே அப்படின்னார். மூன்றாவது பாசுரத்தில் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரெழில் உந்தி மேலதன்றோ அப்படின்னு பாடுறார். அது என்னோட உள்ளத்திலேயே இருந்துருத்து அப்படிங்கிறார். 4வது பாசுரத்தில் வந்து திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்தில் நின்று உலாகின்றதே அப்படின்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், திரு ஆரம், அந்த மார்பில் அமைஞ்சிருந்த ஆரத்தை பற்றி பாடுறார். அதுக்கப்புறம் உண்டகண்டம் கண்ணீர் அடியனை உய்ய கொண்டதே ஒரு மாநிலம் எழுமால் வரை சொன்னார் இல்லையா, அதை சொல்கிறார். அதுக்கப்புறம் அரவின் அணை இசை மேயமாயினார் செய்யவாய ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே அப்படின்னு அவர் பாடுறார் நீண்முடியை பற்றி. அப்புறம் பரியனாகி வந்ததில் நீண்ட பெரிய வாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படிங்கிறார். அப்புறம் ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாசுரம், அதில் வந்து முத்து தாமமும் முடிவில்லாதோரடில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே அப்படிங்கிறார். கடைசி பாசுரம் வருது, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே லோகசாரங்க முனிவரோட முதுகில் இறங்கினார். நேர அரங்கனோட உள்ளே போனார். அப்படியே கட்டின்றார். அவரோட மேனியே அவர் அப்படியே மறைஞ்சு போயிடுறார். என்ன ஒரு பாக்கியம், அப்படியே ஐக்கியம் ஆகிடுறார். அந்த அளவுக்கு பக்தி யார்த்தையாக இருக்க முடியுமா? அதுதான் இந்த திருக்குறள் பெண்பிள்ளை சொல்கிறா. ஒரே ஒரு தடவை தான் கோவிலுக்குள்ளே போயிருக்கார். அந்த ஒரு தடவை தான் பகவானை நேர்லேயே பார்த்துருக்கார். ஒரே ஒரு பாசுரமான அமலநாதிபிரான் தான் பாடியிருக்கார். அதுக்குள்ளே அவருக்கு என்ன ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அப்படியே ஐக்கியம் ஆயிட்டாரே. அவன் மேனி ஆனேனோ திருப்பாணாழ்வார் போலே. அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு பக்தியே இல்லையே. பெருமாளை சேவித்தவனும் அவர் காப்பாற்றுவார், இந்த கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு திடமாக இருக்க வேண்டாமோ? அப்படி இல்லையே எனக்கு அப்படின்னு அவர் புலம்புற ராமானுஜர்கிட்ட. அதுதான் நம்ம என்ன பண்ணணும், எல்லாம் சொல்கிறது எல்லாமே நமக்கு பக்தியை பற்றி தான். நம்ம திடமான நம்பிக்கையும் பக்தியும் இருந்து என்ன கஷ்டம் வந்தாலும் பகவான் நம்மளை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற திட விசுவாசம் தான் அதில் ரொம்ப முக்கியங்கிறத இந்த திருக்கோளூர் பெண்பிள்ளை வாக்கியத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறோம்.